வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் KarthiKesh. இந்த வீடியோ எனக்கு போகிறோம்னா ஒரு 6 months முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் IR ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட ப்ராஜெக்டோட கோடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் பண்ணலை, அதை நீங்கள் ஊட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படுது. ஸோ அந்த லைப்ரரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கோட் போயிட்டு டவுன்லோட் ஜிப் லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி நம்ம கோடிங் யூஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த சேவ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கோடிங்கில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு ஆடியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆடியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரி, ஆட் ஜிப் லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸில் இதாக இருக்குது, ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டேன், பட் நான் இன்க்ளூட் பண்ணாலும் யாராவது காமிக்குது, உங்களுக்கு யாராவது காமிக்காது. இன்க்ளூட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் நம்ம எப்பவுமே கோடிங் பண்ணுறோம், ஸ்டார்டிங் பண்ணுற மாதிரி தான். அது நம்ம ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் IR remote.h. இங்கே ஹேஷ் இன்க்ளூட் கீவேர்டு, அதுக்கப்புறம் IR remote.h அந்த லைப்ரரியோட நேம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம IR ஹோம் ஆட்டோமேஷன் வீடியோ நம்மளே சொன்னது தான். அந்த வீடியோ செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த வீடியோட கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம அதில் 4 ரிலே சேனல் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது 4 லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கான்ஸ்டன்ட் இன்ட் லைட் 1 = 2, லைட் 2 = 3, 4, 5. நம்ம அந்த டிஜிட்டல் பின் 2, 3, 4, 5 தான் நம்ம சர்க்யூட்டை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறேன், அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2, 3, 4, 5, அப்புறம் லைட் 1, லைட் 2, லைட் 3, லைட் 4 நம்ம வச்சுருக்கேன் நேம். நெக்ஸ்ட்டு இன்ட் ரெக் பின் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பின் அப்படின்னா நம்ம IR ரிசீவரோட அவுட்புட் பின் இங்கே 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணுறோம், ஸ்டேட் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ நம்ம நிறைய நேம்ஸ் வச்சுக்கலாம், நான் ஸ்டேட் அப்படின்னு வச்சுருக்கேன், லைட் 1, லைட் 2, லைட் 3, லைட் 4 அப்படின்னு. ஸோ அதுக்கு எல்லாமே இனிஷியலாக 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம IR ரிமோட் யூஸ் பண்ணும்போது ஸோ ஒரு 1 பட்டன் அமுக்கணும்னா லைட் 1 நம்மளுக்கு க்ளோ ஆகணும். ஸோ திருப்பி அதே 1 அமுக்கணும், அதே அந்த ரிமோட்டில் அதே 1 பட்டன் அமுக்கணும் அப்படின்னா லைட் திரும்பி நமக்கு ஆஃப் ஆகணும். பட் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோடிங் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு IR rec v ஆஃப் IR rec v பின் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் புரியலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், IR rec v அப்படின்னு கொடுத்து ஆரஞ்சு கலரில் வந்திருக்கா. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைப்ரரியோட ஃபங்க்ஷன். ஸோ அது கொடுத்துட்டு இது லைப்ரரியோட நேம் வச்சுட்டு அதோட ஃபங்க்ஷன் IR rec v அந்த பேராந்திசிஸ். ஸோ இந்த ப்ராக்கெட் பேர் பேராந்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராக்கெட் பேராந்திசிஸ் உள்ளே போட்டிருக்க பேராமீட்டர் இல்லை ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ rec v /pin. ஸோ நம்ம இந்த பின்னை இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், அந்த பின்னோட நேம் rec v _pin. ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு decode results of results அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் அப்படின்னு வேலையை கிரியேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கோடிங் பார்க்கும்போது ஓகே புரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வாய்ட் செட்டப்பில் serial.begin 9600. முன்னாடி தெரியும் உங்களுக்கு, நம்ம ஒரு அவுட்புட் ஆர்டர் வர அவுட்புட்டை நம்ம சீரியல் மானிட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சீரியல் மானிட்டர் ஸ்கெட்ச் டூல்ஸ் போனீங்கன்னா சீரியல் மானிட்டர் அப்படின்னு இருக்கும், நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இந்த serial.begin அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு baud rate அப்படின்னு இருக்கும். ஸோ 9600 தான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு IR rec v.enable IR in. ஸோ நம்ம இன்புட்ஸை வாங்குவோம், இந்த IR ரிசீவர் இன்புட்ஸை வாங்குவோம். நெக்ஸ்ட்டு பின் மோட். ஸோ இந்த பின் மோட் அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்க காம்பவுண்ட் நேம், அப்புறம் காம்பவுண்ட் எந்த டைப். பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்புட் அண்ட் அவுட்புட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மானிட்டர் அவுட்புட் காம்பனன்ட், கீபோர்ட் மவுஸ்லாம் இன்புட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல லைட் 1 அவுட்புட் காம்பனன்ட். பிகாஸ் நம்ம ரிசீவரில் வாங்கிட்டு அவுட்புட் பண்ணுறோம், அதாவது லைட் எரியுது, அப்புறம் ஃபேன் ரிலே சேனல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதுக்காக பின் மோட் லைட் 1 அவுட்புட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு
வாய்ட் லூப்பில் வந்து இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருசாக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இஃப் IR_rec_v.decode அப்புறம் அண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இடத்துல கொடுப்போம். ஸோ எல்லாமே ஒரு இந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்து நம்ம வந்து இன்புட் வாங்குறது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும், அதாவது இந்த கர்லி பிரேசஸ்லேருந்து இந்த கர்லி பிரேசஸ் வந்து வாய்ட் லூப், இங்கேருந்து வாய்ட் லூப், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இன்னும் இல்லை, நம்ம வந்து ஒரு நிறையா கேஸ் கொடுத்துருவோம். கேஸ்னால் கேஸ் 1 கேஸ் 2 இந்த மாதிரி நிறையா கேஸ் கொடுத்துருவோம். ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி தான். ஃபஸ்ட் அது ரன் ஆகும், நெக்ஸ்ட் இது ரன் ஆகும், இது மாதிரி நிறையா ரன். அது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் ஓடும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம கோடிங் வந்து மெயின் பார்ட்டே இந்த இது தான். ஸோ இங்கே பாருங்கள், கேஸ் 0x இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ பற்றி அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கோலன். ஸோ இதுதான் கேஸோட ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸு. ஸோ கேஸ் கொடுத்துட்டு அதோட கண்டிஷன், அப்புறம் கோலன், இஃப். இது வந்து இஃபல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கோம், அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 1F EB E4 8B7 அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா எப்படி வந்து நம்ம IR ரிமோட், அதாவது இந்த மாதிரி டிவி ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிவி ரிமோட்டில் வந்து ஒரு பட்டன்ஸ்க்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம வந்து டீகோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமோட்டை வந்து நீங்கள் IR ரிசீவில் வச்சிங்கன்னா அது டீகோடாக ஒரு வேல்யூ தரும். ஸோ அந்த வேல்யூ தான் இது ஹெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம வந்து இங்கே எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன்ஸ். இஃப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, லைட் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு. இது எதுக்குன்னா, இப்போது இந்த இடத்துல நான் வந்து 1 பட்டன் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த 1 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து லைட் ஆன் ஆகும். ஸோ திரும்ப எனக்கு 1 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லைட் வந்து ஆஃப் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். இதில் என்ன இஃபல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷனில் வந்து லைட் ஸ்டேட் வந்து ஃபஸ்ட் 0, நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான். இனிஷியல் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கும். ஸோ ஓகே, அது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அது 0வாக இருந்துச்சு அப்படின்னா டிஜிட்டல் ரைட் லைட் 1, ஹை. ஸோ இந்த இது என்னன்னா, லைட் 1 வந்து அந்த ரிலேஸ்க்கு மட்டும் 5 வோல்ட் போகும். ஸோ 5 வோல்ட் போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து லைட் 1ஓட ஸ்டேட் வந்து திருப்பி வேல்யூ வந்து 1 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் 1 அப்படின்னு சேஞ்ச் ஆச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ 1 இந்த இதில் 1 அப்படின்னா 1% பட்டன் அமுக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்டிஷன் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு லைட் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து நம்ம ரிலேஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து லைட் ஸ்டேட் வந்து 1ன்னு மாறிடும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த பட்டனை 1 அப்படின்னு அமுக்கும்போது, ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும். ஸோ இஃப் ஸ்டேட்டில் வந்து லைட் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ்லாம் பண்ணும்போது இங்கே வந்து 1ன்னு மாறிடுச்சா. ஸோ வந்து இந்த கண்டிஷன் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எங்கே ரன் ஆகும்னா எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இந்த எல் ஸ்டேட்மெண்ட் என்ன கோடிங் கொடுத்துருக்கோம்னா லைட் 1, லோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1 ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிடும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட் 1 வந்து திருப்பி அந்த ஸ்டேட்டு, அதான் அந்த ஸ்டோனை பற்றி முன்னாடி சொன்னீங்க, ஸ்டேட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஸ்டேட் வந்து 1 இருக்கும், அப்புறம் 0 இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து 0 அப்படின்னு வந்தோடனே நம்மளுக்கு 0ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டி நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆன் ஆகும். ஸோ ஸ்டேட் வந்து 1ன்னு மாறிடும். திருப்பி நெக்ஸ்ட்டு பட்டன் அமுக்குறீங்கன்னா நம்ம லைட் ஆஃப் ஆயிரும். ஸ்டேட் 0ன்னு மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம எத்தனை வாட்டி அமுக்குறோமோ நம்ம கன்வென்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பட்டன் கோடிங் வந்து இந்த கோடிங் வந்து. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிலே செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம். அப்புறம் பிரேக். ஸோ கேஸ் நம்ம ஸ்விட்ச் கேஸ் வந்து பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதே நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் போட்டாலே போதும். ஸோ இங்கே வந்து கேஸ் 2க்கு நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இது வந்து கேஸ் 2. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நம்மளுக்கு லைட் ஸ்டேட் வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஸ் 3 அதே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்பர் மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ கேஸ் 4. ஸோ இதுதான் கோடிங். ஆக்சுவலி இதுதான் மெயின் பார்ட் ஆஃப் த கோடிங். நான் ஏற்கனவே சொன்னது தான். இங்கே கேஸ் வந்து இந்த வேல்யூ வந்து ஹெக்ஸ் வேல்யூஸ், அதாவது ஒரு பட்டனுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து ஒரு பட்டன் வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்குது. வேறு அப்புறம் இந்த இதில் எக்ஸ் வேல்யூஸ் மாறுது பார்த்தீங்களா. 10E வருது, இங்கே 1FE அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரிமோட்க்கும் மாறும். ஆக்சுவலி ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா ஒரு டிலே செகண்ட்ஸ் பிரேக். ஸோ இந்த கேஸோட பிரேக் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து டிஃபால்ட் பிரேக். ஸோ டிஃபால்ட்டாக வந்து எல்லா லைட்டும் ஆஃபில் இருக்கும். ஸோ அதுக்காக டிஃபால்ட் பிரேக் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக IR_rec.resume அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா
திரும்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு பட்டன் நமக்கும்போது ரைட் ஆன் ஆகும், இந்த மாதிரி கன்டினியூஸாக ரன் ஆகிறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த கோடிங் வந்து. ஸோ அவ்வளோதான் இந்த கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கோடிங்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நான் சொன்ன வீடியோஸ் ஐஆர் ஹோம் ஆட்டோமேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஐஆர் டீகோட் இந்த ரிமோட் வந்து டீகோட் பண்ணுறது அதுக்கும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ்.